கரும்பு தோட்டத்துக்கு போன யானைக்கு என்னதான் ஆச்சு? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். வீரருக்கு நிறைய கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சாம். ஓ, அப்படி பொழுது விடிஞ்சிருச்சு. சரி, நான் என்னோட கரும்பு தோட்டத்துக்கு போறேன். ஓ, இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குதே. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துக்கு போறாரு. ஐயையோ கடவுளே, அந்த யானை மறுபடியும் என் கரும்பு தோட்டத்தை நாசம் பண்ணிடுச்சே. இப்போ என்ன பண்றது? மனமுடைந்த வீரர் வீட்டுக்கு திரும்பி போறாரு. போற வழியில அவரோட ஃப்ரெண்ட் ஜாராவை பாக்குறாரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஆமா ஜாரா, என்ன பண்றது? என்னோட கரும்பு தோட்டத்தை இந்த யானை நிரந்தரமா நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, நான் இந்த கரும்பு தோட்டத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த யானை கிட்ட பேசி பாக்குறேன். சரி ஜாரா, நீ போய் பேசிட்டு வா. 12 seconds later. ஜாரா யானைய பார்த்து பேச போறா. ஆனா கோவத்துல இருந்த அந்த யானை ஜாராவை தூக்கி வீசிடுச்சு. அப்புறம் ஜாரா வீரரை பார்க்க திரும்பி வரா. என்னாச்சு ஜாரா? அந்த காட்டு யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. நான் உயிர் தப்பிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, அப்படியா? உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. சரி வாங்க, நாம பாண்டு கிட்ட போய் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பேசி முடிவு பண்ணுவோம். அவங்க பாண்டுவ பார்க்க போறாங்க. 20 minutes later. என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? அந்த யானை என் கரும்பு தோட்டத்தை எப்பவுமே நாசம் பண்ணுது. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் போய் அந்த யானை பின்னாடி ஊசியால குத்திடுறேன். அப்போ அந்த யானைக்கு வலி தாங்க முடியாம ஓடி போயிடும். திரும்ப இந்த பக்கம் வரவே வராது. ஏ விகடா, உன் மொக்க வாய கொஞ்சம் மூடறையா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நாம ஒரு தெளிவான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். யானைய துரத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அப்போ எதிர்பாராம அந்த வழியா சின்ன பறவை பறந்து வரா. இதோ நம்ம புத்திசாலி சின்ன பறவை வந்துட்டாளே. ஏன் எல்லாரும் கூட்டமா இங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு காட்டு யானை என்னோட கரும்பு தோட்டத்தை நிரந்தரமா நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, அவ்வளவுதான விஷயம்? இது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. நான் கூட அந்த யானை கிட்ட பேசணும்னு போனேன். அந்த யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. ஓ, யானை சாதாவே தூக்கி வீசிடுச்சா? அப்போ நாம அந்த யானைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அது எப்படி? அது ரொம்ப சுலபம். எறும்புதான் யானையோட எதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? தோட்டத்துல எறும்ப கொண்டு போதுவோம், அது யானையோட தும்பிக்கைக்குள்ள போயிடும். அப்படி யானையோட கதை காலி. சின்ன பறவை, உன் ஐடியா சூப்பரா இருக்கு. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துல எறும்ப கொண்டு போய் போட்டு யானையும் விரண்டு ஓடிடுச்சு. அப்படி ஏன் கரும்பு தோட்டம் எனக்கே திரும்ப வந்துடுச்சு. தமிழ்நாடை சேர்ந்த வடக்கில் இருக்கும் ஒரு காட்டு பகுதி. நம்ம நந்தினி பசு எங்க காணுமே? ஆமா, என் நண்பன் வெற்றி குதிரையும் காணோம். 2 நாளா வேட்டைக்காரு அங்க இங்க நடந்து போறத பார்த்தேன். எனக்கு நம்ம டவுட்டா தான் இருக்கு. ஐயோ, அப்படியா? அப்படின்னு ஏதாவது சீக்கிரமா பண்ணி ஆகணுமே. அப்போ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்க மேல கல்லு வீசலாம். அவங்க ஓடி போயிடுவாங்க.
டேய் அடிமுட்டாள், அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. துப்பாக்கி வில்லு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஒரு வேலை பண்ணலாம், நாம போய் காட்டு ராஜா கிட்ட சொல்லலாம், அவங்க பார்த்துப்பாங்க. ஆமா, அப்படியே பண்ணலாம். நீ போய் விஷயத்த ராஜா கிட்ட சொல்லிடு. சின்ன பறவை அப்படியே பறந்து போய் ராஜாவை பார்த்து தகவல் சொல்றா. ராஜா, நம்ம காட்டுல ஒரு நாளைக்கும் காட்டு மிருகங்கள் கம்மி ஆயிட்டே வருது. காட்டுல வேட்டைக்காரங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஆமா ராஜா, இப்படியே விட்டா காட்டுல எந்த மிருகங்களும் இருக்காம போயிடும். நீங்க தான் ஏதாவது சீக்கிரமா பண்ணணும். இந்த காடை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமையாச்சே. நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வருத்தப்படாம இருங்க. அது எப்படி ராஜா? நான் அவங்கள இங்கிருந்து ஓட்டிடுறேன். ராஜா, உங்களுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. ஆனா நான் போய் தேடி பார்க்கறேன். ராஜா, இந்த காடு ரொம்ப பெருசு. நீங்க அங்க போய் தேடி வரதுக்குள்ள இங்க நிறைய மிருகங்களை வேட்டையாடி இருப்பாங்க. ஆமால, இப்போ என்ன பண்றது? நான் காட்டுக்கு மேல சுத்தி பறந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீங்க அங்க போனா போதும். சரி, அப்படியே பண்ணலாம். நீ போய் சீக்கிரமா பார்த்துட்டு வா. அப்படி சின்ன பறவை காடு மேல பறந்து வேட்டைக்காரங்க இடத்தை கண்டுபிடிக்கிறா. ஓஹோ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன சின்ன பறவை, கண்டுபிடிச்சிட்டியா? ராஜா, கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எல்லாரும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாலதான் இருக்காங்க. சரி சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அப்படி காட்டு ராஜா வேட்டைக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போறாரு. டேய் வேட்டைக்காரங்களா, நீங்க எல்லாரும் என் காட்டுக்கே வந்து இங்க இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறீங்களா? உங்களை இப்போ என்ன பண்ண போறேன் பாருங்க. ஐயோ, காட்டு ராஜாவை பார்த்து வேட்டைக்காரங்க பயந்து ஓடிடுறாங்க. காடையே ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு ராஜாக்கு இப்படி ஒரு சோதனையா? வாங்க கதைக்குள்ள போலாம். டேய், இங்க நமக்கு நல்லாவே வாழ முடியாதுடா. எங்க பார்த்தாலும் காட்டு ராஜாவோட தொல்லையா இருக்கு. எப்படி போனாலும் அவர் நம்மள சாப்பிடதான் முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு என்னாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஆமா, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். காட்டுராஜா மறைஞ்சு இருந்துதான் வேட்டையாடுறாரு. நிம்மதியா இந்த காடு வழியா போய் தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. விகடன் சொல்றது கரெக்ட் தான். என்னோட நண்பனு போன வாரம் தான் காட்டுராஜா இந்த மாதிரி மறைஞ்சிருந்த வேட்டையாடி சாப்பிட்டாரு. என்னையும் சாப்பிட ட்ரை பண்ணாரு. ஆனா நான் என்னோட திறமையால தப்பிச்சுட்டேன்டா சாமி. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்ன கபீஷ்? என்கிட்ட தான் நிறைய பழம் இருக்கே. அந்த பழத்தை ஒன்னொன்னா வழியில வைக்கலாம். காட்டு ராஜா அதை சாப்பிட்டுட்டே வரும்போது பின்னாடி வழியா போய் முடிச்சு கட்டி போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? டேய் முட்டாள் கபீஷ், அறிவு சுத்தமா இல்லையாடா அவனுக்கு? காட்டு ராஜா எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ பலசாலின்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி ஈஸியா எல்லாம் பின்னாடி போய் பிடிக்க எல்லாம் முடியாது. ஒரு வேலை பண்ணலாம். அவரு பழம் சாப்பிட்டுட்டு போகும்போது பின்னாடி வழி போய் அந்த பழம் இருக்குல்ல, அங்க தள்ளி விட்டுறலாம். அது அதிமுட்டாளுங்களா? யாரு முட்டாளுன்னு நிரூபிக்க போச்சு போடுறீங்களா என்ன? ராஜா எங்க பழம் சாப்பிடுவாரு? அப்படி அவரு பழம் சாப்பிடுவாருன்னா நம்ம ஏன் இந்த முடிவுக்கு வரணும்? அவரு சதை இறைச்சி மட்டும் தானே சாப்பிடுவாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நீயே ஒரு ஐடியா கொடு. சொல்றேன். ராஜா நடக்கிற வழியில நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு குழி வெட்டுவோம்.
அப்புறம் அந்த குழி மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைச்சிடுவோம். அவர் அப்படியே அந்த வழியா நடந்து வரும்போது அந்த குழியில விழுந்துடுவாரு. அப்புறம் நமக்கு நிம்மதிதான். சூப்பர் ஐடியா. நீ அறிவாளிங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்க. ஆமா ஆமா, மத்தவங்களை சிக்க வைக்கிறதுல சின்ன பறவை புத்திசாலிதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து காட்டுராஜா நடக்கிற வழியில குழி வெட்டி அது மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைக்கிறாங்க. சரி, எல்லாரும் சீக்கிரமா வாங்க, நாம அந்த மரத்து பின்னாடி போய் நின்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து காட்டுல வேட்டையாட யாருமே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க. அப்படி அவங்க திட்டம் போட்ட மாதிரியே காட்டுராஜா குழியில விழுந்துட்டாரு. ஒரு காட்டுல அறிவாளியான ஒரு சின்ன பறவை இருந்துச்சாம். ஒரு நாளைக்கு இந்த சின்ன பறவை காடு வழியா போகும்போது காட்டுராஜாவை சந்திக்கிறாளாம். ரொம்ப பசியோட இருந்தேன். இன்னைக்கு நீதான் என் சாப்பாடு. அறிவாளியான அந்த சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறா. ஐயோ ராஜா, என்ன சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நான் காட்டுல போய் கரடி மாமாவை வர சொல்றேன். ஓஹோ, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போடுறியா? இல்ல ராஜா, நான் நிஜமாவே கரடி மாமாவை அனுப்புறேன். அப்படி உங்களை ஏமாத்தி எனக்கு இந்த காட்டுல வாய முடியுமா என்ன? அந்த பயம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் போய் அந்த கரடிய வர சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி திட்டம் போட்ட மாதிரியே சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறா. போற வழியில சின்ன பறவை கரடி மாமாவை சந்திக்கிறா. அவ இங்கேயும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறா. கரடி மாமா, உங்களை காட்டு ராஜா தேடிட்டு இருந்தாரு. இது என்ன? காட்டு ராஜா தேடிட்டு இருக்காரா? என்ன விஷயம்? ஆமா, உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு. அதுக்கு காட்டு ராஜா நீங்க தானே சொல்றாரு. உன் விளையாட்டு வேடிக்கையா இருக்கு. இல்ல கரடி மாமா, நிஜமா தான். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரா. அதனால நீங்க தான் காத்துக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. இத பத்தி பேசத்தான் உங்களை குகைக்கு வர சொல்லிருக்காரு. ஓ, என்னோட அறிவும் திறமையும் பார்த்தா அப்படின்னா இது சரியாத்தான் இருக்கும். சரி, நான் குகைக்கு போயிட்டு வரேன். அப்படி அந்த சின்ன பறவை பேச்ச கேட்டு கரடி மாமா குகைக்கு போறாராம். போற வழியில கரடி மாமா அவரோட சிநேகிதரை சந்திக்கிறாராம். டேய், எங்கடா போற? பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். அப்புறம் உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அடுத்த காட்டு ராஜா. என்னடா உளர்ற? உனக்கு புத்திக்கிட்டு கெட்டு போயிடுச்சா? இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் தான் அடுத்த காட்டு ராஜா. அத பத்தி பேசத்தான் காட்டு ராஜா என்ன அவங்க குகைக்கு வர சொல்லிருக்காங்க. நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, இது உன்கிட்ட சொன்னது யாரு? சின்ன பறவை தான் சொன்னான். டேய் முட்டாள், சின்ன பறவை ரொம்ப எடக்கு முடக்கானவ. இதுல என்னமோ சதி இருக்கு. இருடா, நானும் உன் கூட வரேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீயும் என் கூட வந்துரு. அப்படி அவங்க ரெண்டு பேருமா காட்டு ராஜாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க குகைக்கு போறாங்க. டேய், காட்டு ராஜா அங்க நிக்கிறாரு. நீ சும்மா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ராஜா, நீங்க அவனை சாப்பிடத்தானே இங்க வர சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவனுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு. அவனை சாப்பிட்டீங்கன்னா
உங்களுக்கும் அந்த நோய் வந்துடும். ஐயோ, நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரா. அதனால நீங்க தான் காட்டுக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. வருத்தப்படாதீங்க ராஜா, நாங்க ஒரு வேலை பண்றோம். காட்டுல போய் யானைய அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு 2 நான் வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, அப்படியே ஆகட்டும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி ராஜா. இது கேட்டதும் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, வரும்போது உன்னை பார்த்தேன். அப்படி இல்லாட்டி இந்நேரம் காட்டுராஜா என்ன சாப்பிட்டுருப்பாரு. சரி சரி, நடந்ததை விடு. இனிமேலாவதும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 வாட்டி யோசி. ஒரு அழகான கிராமம். அங்க வீரன்ங்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். கடினமா உழைக்கிற வீரருக்கு நிறைய கிருஷி இடங்களும் ஜீப்ராக்களும் இருந்துச்சாம். இன்னைக்கு குஷி தான், நிறைய புல் இருக்கு சாப்பிட. ஆமால, ஐயா வரத்துக்குள்ள வேகமா சாப்பிடலாம். என்ன சொல்ற? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அவர் வயலுக்கு கரடி வந்துச்சாம். ஓ, இங்க நிறைய காய்கறிகள் இருக்கே. அப்புறம் அந்த ஐயாவோட கொஞ்சம் முட்டாள் ஜீப்ராக்களும் இருக்கு. இன்னைக்கு எப்படியாச்சும் ஐயாவோட ஜீப்ரால ஒரு ஜீப்ராவை நான் சாப்பிட்டே ஆவேன். கரடிக்கு எந்த ஜீப்ராவையும் கிடைக்கல. அந்த கோவத்துல வீரரோட வயலிடத்தை முழுசா நாசம் பண்ணிடுச்சு. அப்படி அந்த கரடி நிரந்தரமா வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்காக வீரா அவங்க ஜீப்ரா கூட ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. கண்ணுங்களா, இந்த கரடி என்னைக்குமே நம்ம வயலுக்கு வருது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஐயா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அது என்ன? நம்ம பக்கத்து கிராமத்துல என் சிநேகிதன் இருக்கான், கில்லாடி பாம்பு. அவங்கிட்ட எந்த விளையாட்டும் நடக்காது. அவனை நான் கூப்பிடுறேன். என்ன சொல்றீங்க ஐயா? ஓ, அப்படின்னா அது இன்னைக்கே பண்ணலாம். அப்படி அந்த கில்லாடி பாம்பு வீரனோட வயலுக்கு வந்துச்சான். ஐயோ பாம்பு, இங்கிருந்து ஓடி போயிடுறேன். அப்படி அந்த பாம்பு பார்த்து கரடி தப்பிச்சிடுச்சு. என்னோட ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒத்துக்கிறீங்களா நான் ஒரு அறிவாளின்னு? ஆமா ஆமா. அப்படி அந்த விவசாயியும் ஜீப்ராக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.